அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு பத். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, எமக்கெல்லாம் தெஜ்ஜால் சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் தெரிந்திருக்கும். அதே நேரத்தில் சில விஷயங்களில் நமக்கு கேள்விகள் அதிகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் தெஜ்ஜால் சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். இமாம் அரிஃபி அவர்கள் தனது புத்தகமான நிகாயத்துல் ஆலம் என்ற இந்த புத்தகத்தில் தெஜ்ஜாலனுடைய தோற்றம் சம்பந்தமான சில விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் இமாம் அவர்கள் சொல்லும் பொழுது, அவன் குட்டையானவனாக இருப்பான், அவனது கால்கள் வளைந்து அகன்று காணப்படும், அதனால் அவனுடைய நடை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் என்பதாக பதிவு செய்கிறார். அடுத்து சொல்லும் பொழுது, அவனுடைய முடி மென்மையானதாக இருக்காது, கரடு முரடானதாக இருக்கும், அதனால் அவனுடைய முடி கொஞ்சம் அடர்த்தியானதாக இருக்கும் என்பதாகவும் பதிவு செய்கிறாங்க. அடுத்து சொல்லும் பொழுது, அவனுடைய இடது கண் குருடாகவும் அது சுருங்கிய திராட்சையை போன்று அது இருக்கும் என்பதாகவும் பதிவு செய்கிறாங்க. அடுத்து சொல்லும் பொழுது, அவன் வெண்ணிறமாக இருப்பான். அடுத்து அவனுடைய நெற்றி கொஞ்சம் அகண்டு காணப்படும். அவனுடைய இரண்டு கண்களுக்கு மத்தியில் காஃபிர் என்பதாக எழுதப்பட்டிருக்கும். அனைவரும் படிப்பதற்கு ஏற்றவாறு அவனுடைய இரண்டு கண்களுக்கும் இடையில் காஃபிர் என்பதாக எழுதப்பட்டிருக்கும். அவன் மலடனாவான், அவனுக்கு சந்ததிகள் எதுவும் இல்லை என்பதாகவும் இமாம் அவர்கள் தனது இந்த புத்தகத்தில் தெஜ்ஜாலுடைய தோற்றம் சம்பந்தமாகவும் ஒரு சில விஷயம் சம்பந்தமாகவும் பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பவாதியை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.